நாளைய தீர்ப்பு படத்தில் தளபதி விஜயா அறிமுகமாகி 69 படம் நடித்து முடித்து விட்டார் தளபதி விஜய். அதன் பிறகு சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடைசியில் ஜனநாயகன் என்ற ஒரு படத்தை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று அவர் நடித்து முடித்து விட்டார். அந்த படமும் போன பொங்கலுக்கே வரக்கூடிய படம். அந்த படத்தை ரசிகர்கள், இப்போ இருக்க கட்சி தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் சென்சார் போர்டு அந்த படத்தை விடலை. இவங்க சென்சார் போர்டுக்கு கொண்டு போவாங்க, அந்த ரீலை அதை கட் பண்ணணும் இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா இதை கட் பண்ணணும், இந்த ஃபிலிமை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும்போது ஒருத்தருக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இப்படியே போய் தேர்தல் வந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த படத்தை வெளியே விட முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தேர்தலில் நிற்கார், அதனால் படத்தை வெளிய முடியாது அப்படின்ட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், என்ன போல் ஒருத்தன், இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் யோசித்து பார்த்தேன். இந்த படத்தை வெளியே விடாமல் இருந்ததுக்கு சென்சார் போர்டுக்கு பெரிய நன்றின்னு ஒரு கும்பிடு போட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? அப்போ அந்த படம் வந்திருந்தா அந்த படம் அதில் டைட்டிலில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் அப்படின்னு வந்திருக்கும். ஒரு 500 கோடி வசூல் வந்திருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க. இந்த படம் ஓடி முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஒரு வழியாக தடுத்துட்டாங்கல்ல. அப்போ இந்த படம் தேர்தலுக்கு அடுத்து தான் வரும்னு சொல்லி ஒரு முடிவாயிட்டுது. உடனே என்ன செஞ்சாங்க, இன்னொரு வேலை பார்த்தாங்க. நெட்டில் லீக் பண்ணி அந்த படம் வெளியில் அப்படி சின்ன பின்னமாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. நான் அப்பவும் அனைவருக்கும் நன்றியை தான் சொல்லினேன். கடைசியாக அவங்கவுங்களுக்கு இது தலையில் எழுதின விதி, அது விதிப்படி தான் நடக்கும். யார் நினச்சாலும் சாதாரண மனுஷன் நம்ம நினச்சி எதையும் மாற்ற முடியாது தலைவிதியை. அதுபோல தான் அந்த படம் தேர்தல் கழித்து இப்போ வரப்போகுது. இப்போ வந்தால் அந்த டைட்டிலில் என்ன போடுவாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற பேரில் அந்த படம் வரணும்னு இருந்திருக்கு. இதுதான் தலைவிதி. ஆனால் 500 கோடிக்கு வசூலாகக்கூடிய படம் இனிமேல் 1000 கோடிக்கு அந்த வசூலை கொடுக்க போகுது. இவங்க செஞ்சதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு நன்மைன்னு தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் அனைவரும் நினச்சிக்கிடுங்க.